நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நிமிட கோபத்தில் சொன்ன ஒரு பதில், ஒரு நல்ல உறவை உடைத்திருக்கிறதா? ஒரு நிமிட பயம், உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்கள்கிட்ட இருந்து பறித்திருக்கிறதா? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய தவறுகளில் எத்தனை அமைதியாக யோசித்து எடுத்த முடிவுகள் அதிகமா இருக்காது. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகள், கோபத்துல, பயத்துல, ஏமாற்றத்துல, அவசரத்துல, அப்படிப்பட்ட முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில அதிக காயங்களை விட்டு செல்கின்றன. ஆனா இங்க ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. உங்களை அழிப்பது மற்றவங்கள் இல்லை. உங்களை தடுக்கிறது சூழ்நிலைகளும் இல்லை. பல நேரங்களில் உங்கள் சொந்த உணர்ச்சிகள் தான் உங்கள் மிகப்பெரிய எதிரி. கோபம் உங்களை பயன்படுத்துகிறது. பயம் உங்களை கட்டுப்படுத்துகிறது. ஏமாற்றம் உங்களின் சக்தியை உறிஞ்சுகிறது. மிகவும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இது நடக்கிறது என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த வீடியோ முடியும் நேரத்துக்குள்ள உணர்ச்சிகள் உங்களை எப்படி ஏமாற்றுகின்றன, உங்கள் மூளை ஏன் உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறது, மற்றும் உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எடுக்கும் அடுத்த முக்கியமான முடிவையே மாற்றக்கூடும். உங்களோட உணர்ச்சிகள் உங்களோட நண்பன் கிடையாது. அதை மறுபடியும் சொல்றேன். உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு நண்பனே கிடையாது. அது ஏதோ உங்களுக்கு சரியான பாதையையும் உண்மையான மகிழ்ச்சியையும் காட்டுற ஒரு தெய்வீக குரல்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உணர்ச்சிகள் எப்போதும் உண்மையை சொல்லாது. சில நேரங்களில் அவை பொய்யையும் சொல்லும். பயம் உங்களுக்கு உன்னால முடியாது என்று சொல்லும். கோபம் உங்களுக்கு இப்பவே பதிலடி கொடு என்று சொல்லும். சோம்பல் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லும். ஏமாற்றம் இனிமேல் முயற்சி பண்ணாதே என்று சொல்லும். ஆனா வாழ்க்கையை பார்த்தால் இந்த குரல்களை நம்பியவர்கள்தான் அதிகம் வருத்தப்படுகிறார்கள். உண்மை என்னன்னா, இந்த உணர்ச்சிகள் என்று உங்களுக்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக உருவான பழைய பாதுகாப்பு அமைப்புகள். அந்த காலத்தில் காட்டுக்குள் நடந்த மனிதனுக்கு திடீரென்று ஒரு சத்தம் கேட்டால் அவன் நின்று யோசிக்க நேரமில்லை. உடனே ஓடணும், உடனே தப்பிக்கணும். அதற்காகத்தான் பயம் உருவானது. ஆபத்து வந்தால் உடனே போராடணும் என்பதற்காகத்தான் கோபம் உருவானது. அந்த காலத்தில் அது உயிரை காப்பாற்றியது. ஆனா இன்று புலி துரத்தவில்லை, காட்டில் வாழவும் இல்லை. ஆனா நம்ம மூளை இன்னும் அதே பழைய விதிகளில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு விமர்சனம் கேட்டாலே அது உயிருக்கு ஆபத்து வந்தது போல உணர்கிறது. ஒரு தோல்வி வந்தாலே உலகமே முடிந்துவிட்டது போல உணர்கிறது. ஒருவர் நம்மை மதிக்காமல் பேசினால் போருக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது போல உணர்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நிமிடத்தில் தோன்றும் உணர்ச்சிகளின் அடிப்படையிலேயே நாம் முடிவுகளை எடுக்கிறோம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே கோவப்பட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய பதிலை சொல்லிடுறோம். வேலை அதிகமா இருந்தா சோர்வடைஞ்சு கனவுகளையே கைவிட்டுடுறோம். ஒரு மேடையில பேசணும் என்றாலே பயம் வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளை தவிர்த்திடுறோம். கோபத்தால வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாம பல வருடங்களா கட்டிய உறவுகளை சில நிமிடங்களில உடைச்சிடுறோம். பின்னாடி அமைதியான பிறகு அப்படி பேசாம இருந்திருக்கலாம், அந்த முடிவை எடுக்காம இருந்திருக்கலாம் என்று வருத்தப்படுறோம். ஏன்னா அந்த நேரத்தில் முடிவு எடுத்தது நீங்க இல்ல, உங்களோட உணர்ச்சி தான். ஆனா உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஒரு சதவீத வெற்றியாளர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்கு. அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராதவங்க இல்ல. அவங்களுக்கு கோபம் வராததும் இல்ல, பயம் வராததும் இல்ல, ஏமாற்றம் இல்லாததும் இல்ல. ஆனா அவங்க கற்று வைத்திருக்கிற ஒரு கலை இருக்கு. மனித வரலாற்றிலே மிக சக்தி வாய்ந்த ஒரு கலை. அதுதான் உடனே எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிற கலை. அவங்க கோபத்தை உணர்றாங்க, பயத்தை உணர்றாங்க,
ஏமாற்றத்தையும் உணர்றாங்க. ஆனா அந்த உணர்ச்சிகள் கத்துறத உடனே கேட்டு செயல்பட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நின்னு யோசிப்பாங்க. ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குவாங்க. அந்த சில நொடிகளில தான் அவர்களுடைய சக்தி இருக்கிறது. அந்த சில நொடிகளில தான் அவங்களுடைய வெற்றி மறைந்திருக்கிறது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கும் உணர்ச்சிகளை வழிநடத்துபவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இந்த வீடியோவில் உணர்ச்சிகளை அடக்குவது எப்படி என்று பார்க்கப் போவதில்லை. அதைவிட முக்கியமான ஒன்றை பார்க்கப் போகிறோம். உணர்ச்சிகளின் அடிமையாக வாழாமல் அவற்றை புரிந்து கொண்டு அவற்றை கையாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எப்படி கொண்டு வருவது என்பதை பார்க்கப் போகிறோம். ஏன்னா உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதல்ல, அதற்கு நீங்கள் எப்படி பதில் கொடுக்கிறீர்கள் என்பதுதான். அத்தியாயம் 1. உணர்ச்சி வசப்படுவதால் நீங்கள் இழக்கும் மறைமுகமான விலைகள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு இழக்க முடியும்? பணம் இழக்கலாம், நேரம் இழக்கலாம், வாய்ப்புகள் இழக்கலாம், உறவுகள் இழக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட ஆபத்தான ஒரு இழப்பு இருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கும் போதே நமக்கு தெரியாத இழப்பு. அது உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை இழப்பதால் ஏற்படும் இழப்பு. நிறைய பேருக்கு தங்களுடைய உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளால் எவ்வளவு பெரிய விலை கொடுக்கிறார்கள் என்பது தெரியவே தெரியாது. சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுவது, சில வார்த்தைகளை கேட்டவுடன் மனம் உடைந்து போவது, பயத்தால் வாய்ப்புகளை தவிர்ப்பது, இவையெல்லாம் சாதாரண மனித இயல்புதான் என்று நினைக்கிறார்கள். நான் மனசுல இருக்கிறத நேராக பேசிடுவேன். எனக்கு கோபம் வந்தா அதை மறைக்க முடியாது. நான் உண்மையான மனிதன், அதனால்தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், பலர் நேர்மை என்று நினைப்பது உண்மையில் சுய கட்டுப்பாட்டின்மை. பலர் உண்மை தன்மை என்று நினைப்பது உண்மையில் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பது. பலர் தைரியம் என்று நினைப்பது உண்மையில் பொறுப்பில்லாத எதிர்வினை. இதுதான் வாழ்க்கையை மெதுவாக சிதைக்க ஆரம்பிக்கிறது. அதை நம்மால் கவனிக்க முடியாத காரணம், அது ஒரே நாள்ல நடக்காது. ஒவ்வொரு கோபமும், ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு கட்டுப்பாடற்ற வார்த்தையும் வாழ்க்கையில் ஒரு சிறிய விரிசலை உருவாக்கும். அந்த விரிசல்கள் வருடங்கள் கழித்து பெரிய பிளவாக மாறும். ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பல நாட்கள் உழைத்து தயாரித்த ஒரு யோசனையை அனைவரிடமும் விளக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது ஒரு சக ஊழியர் திடீரென்று உங்கள் கருத்தை எதிர்க்கிறார். அவர் பேசும் விதமும் உங்களுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய வார்த்தைகள் உங்களை அவமதிப்பது போல தோன்றுகிறது. உடனே உங்கள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. முகம் சூடாகிறது. உள்ளே ஒரு குரல் எழுகிறது. இவர் யார் என்னை இப்படி பேச? என்னுடைய திறமை இவருக்கு தெரியாது. இப்பவே பதில் சொல்லணும். அந்த நொடியில் நீங்கள் அமைதியாக இருந்திருந்தால், நிதானமாக ஒரு விளக்கம் கொடுத்திருந்தால், அங்கிருந்தவர்களின் மரியாதையை வென்றிருப்பீர்கள். ஆனால் கோபம் உங்களை வழிநடத்துகிறது. குரல் உயர்கிறது. வார்த்தைகள் கடுமையாக மாறுகின்றன. கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் வென்றதாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? 60 வினாடிகள் கோபப்பட்டதற்காக பல வருடங்களாக உருவாக்கிய நம்பிக்கையை இழந்துவிட்டீர்கள். மக்கள் உங்கள் திறமையை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். உங்கள் கோபத்தையே நினைவில் வைத்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கப்படுவது திறமையால் அல்ல, நம்பகத்தன்மையால். அந்த நம்பகத்தன்மையை ஒரு நிமிட உணர்ச்சி உடைத்துவிடும். உறவுகளிலும் இதே கதைதான். ஒரு கணவன் மனைவி, அல்லது 2 நண்பர்கள், அல்லது பெற்றோரும் பிள்ளைகளும். பிரச்சனை பெரும்பாலும் ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டில்தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் அது பெரிய சண்டையாக மாறுவது கருத்து வேறுபாட்டால் அல்ல, கட்டுப்படுத்தப்படாத உணர்ச்சிகளால். ஒருவர் காயப்படுத்தும் வார்த்தை சொல்கிறார். மற்றவர் அமைதியாக பேசுவதற்கு பதிலாக இன்னும் கடுமையான வார்த்தைகளை வீசுகிறார். அதற்கு பதில் இன்னொரு காயப்படுத்தும் வார்த்தை வருகிறது.
சில நிமிடங்களில் யார் சரி யார் தவறு என்பது முக்கியமில்லை. யார் அதிகமாக காயப்படுத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியமாகி விடுகிறது. சண்டை முடிந்த பிறகு அந்த வார்த்தைகள் மட்டும் மனதில் நின்று விடுகின்றன. மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் சில காயங்களுக்கு மன்னிப்பு மருந்தாக இருக்காது. அவை மனதில் பதிந்த நினைவுகளாக மாறிவிடும். இதுதான் உணர்ச்சிகளின் மறைமுகமான விலை. ஆனால் இழப்பு இங்கேயே முடிவதில்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபத்திற்கு அடிபணியும் போது, ஒவ்வொரு முறையும் பயத்திற்கு அடிபணியும் போது, ஒவ்வொரு முறையும் மன அழுத்தம் உங்கள் முடிவுகளை நிர்ணயிக்கும் போது, உங்கள் மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள். இப்படித்தான் நான் செயல்பட வேண்டும், இப்படித்தான் நான் எதிர்வினை ஆற்ற வேண்டும். மூளை அந்த வழியை நினைவில் வைத்துக் கொள்கிறது. அடுத்த முறை அதே பாதையில் இன்னும் வேகமாக ஓடுகிறது. அதனால் தான் சிலர் வயது அதிகரித்தாலும் அமைதியாக மாறுவதில்லை. மாறாக இன்னும் கோபக்காரர்களாக மாறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தினமும் தங்களுடைய கோபத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தினமும் கவலையை பயிற்சி செய்கிறார்கள். சிலர் தினமும் பயத்தை பயிற்சி செய்கிறார்கள். அதனால் அந்த உணர்ச்சிகள் அவர்களின் இயல்பாக மாறிவிடுகின்றன. இதற்கு ஒரு பெரிய விலை இருக்கிறது. காலையில நடந்த ஒரு சிறிய சண்டை முழு நாளின் மகிழ்ச்சியையும் கெடுத்துவிடும். ஒரு எதிர்மறையான செய்தி முழு வாரத்தின் அமைதியை கெடுத்துவிடும். ஒரு தோல்வி பல மாதங்களுக்கான தன்னம்பிக்கையை பறித்துவிடும். ஒரு தவறான முடிவு பல வருடங்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திவிடும். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். நேரம் இழந்தால் சில அளவுக்கு சரி செய்யலாம். ஆனால் தவறவிட்ட வாய்ப்புகள், உடைந்த நம்பிக்கைகள், இழந்த உறவுகள், அவை திரும்ப வருவது எப்போதும் எளிதல்ல. அதனால்தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது வெறும் மனநலப் பிரச்சினை அல்ல. அது வெற்றியோடும் தொடர்புடையது. அது பணத்தோடும் தொடர்புடையது. ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய இழப்பு ஒன்று இருக்கிறது. அது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் மரியாதை. நீங்கள் தவறு செய்த பிறகு அமைதியான நேரத்தில் உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் நன்றாக நடந்து கொண்டிருக்கலாம். நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள் ஒரு காயத்தை உருவாக்குகின்றன. மெல்ல மெல்ல தன்னம்பிக்கை குறைகிறது. தன்னம்பிக்கை குறையும் போது வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்க பயமாகிறது. பயம் அதிகரிக்கிறது. மீண்டும் தவறான முடிவுகள் வருகின்றன. இப்படி ஒரு தீய வட்டத்திற்குள் பலர் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இது உங்கள் விதி அல்ல. நீங்கள் இப்படித்தான் பிறந்தீர்கள் என்பதும் இல்லை. இது உங்கள் குணம் என்பதும் இல்லை. இது வெறும் ஒரு பழக்கம். நீங்க பல வருடங்களாக பயிற்சி செய்த ஒரு பழக்கம். அதனால் அது இயல்பாக தோன்றுகிறது. ஆனால் எந்த பழக்கத்தை உருவாக்க முடியுமோ அதே போல அதை மாற்றவும் முடியும். கோபத்தை பயிற்சி செய்தது போல அமைதியையும் பயிற்சி செய்யலாம். பயத்தை பயிற்சி செய்தது போல தைரியத்தையும் பயிற்சி செய்யலாம். உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருந்தது போல உணர்ச்சிகளை வழிநடத்தவும் கற்றுக்கொள்ளலாம். கேள்வி ஒன்றுதான், உங்கள் வாழ்க்கையை இதுவரை உணர்ச்சிகளின் கையில் விட்டீர்கள். இனிமேலாவது அதை உங்கள் கைக்குள் எடுக்க தயாராக இருக்கிறீர்களா? அத்தியாயம் 2. உங்கள் மூளை உங்களை ஏன் ஏமாற்றுகிறது? ஒரு கேள்வி. நீங்கள் கோபப்படக்கூடாது என்று தெரிந்திருந்தும் ஏன் கோபப்படுகிறீர்கள்? பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று தெரிந்திருந்தும் ஏன் பயப்படுகிறீர்கள்? பிறகு வருத்தப்படப் போகிறோம் என்று தெரிந்திருந்தும் ஏன் தவறான வார்த்தைகளை பேசுகிறோம்? இதற்கு காரணம் நீங்கள் பலவீனமானவர் என்பதல்ல. உங்களிடம் மன உறுதி இல்லை என்பதும் அல்ல. உண்மையில் உங்கள் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் காரணம். பெரும்பாலான மக்கள் ஒரு தவறான நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா முடிவுகளையும் பகுத்தறிவோடு எடுக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கப்படும் பெரும்பாலான முடிவுகள் நம்மால் உணரப்படுவதற்கு முன்பே மூளையால் எடுக்கப்பட்டு விடுகின்றன. நாம் பின்னால் அதற்கு காரணம் மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். இதை புரிந்து கொள்ள முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூளை இன்றைய உலகத்திற்காக வடிவமைக்கப்படவில்லை. அது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இருந்த உலகத்திற்காக உருவானது.
இன்று நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள், அலைபேசி பயன்படுத்துகிறீர்கள், இணையத்தில் வாழ்கிறீர்கள். ஆனால் உங்கள் மூளையின் ஒரு பகுதி இன்னும் காடுகளில் வாழ்ந்த மனிதனைப் போலவே செயல்படுகிறது. அந்த காலத்தில் மனிதனின் மிகப்பெரிய இலக்கு வெற்றி அல்ல, பணம் அல்ல, புகழ் அல்ல, உயிர் பிழைப்பது மட்டுமே. ஒவ்வொரு நாளும் ஆபத்து, ஒவ்வொரு இரவும் நிச்சயமற்ற நிலை. ஒரு தவறான முடிவு எடுத்தால் உயிரே போய்விடும். அதனால் மூளை ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியது. அதுதான் மூளையின் ஆழத்தில் இருக்கும் சிறிய பகுதி. அதை அறிவியல் உலகம் அமிக்டலா என்று அழைக்கிறது. இந்த சிறிய பகுதியின் வேலை மிகவும் எளிமையானது. எதையாவது ஆபத்தாக உணர்ந்தால் முதல் செயல்படு, பிறகு யோசி. ஏனென்றால் காட்டு விலங்கு தாக்கும்போது நின்று யோசித்தால் உயிர் போய்விடும். அதனால் அது உடனே உடம்புக்கு அவசர எச்சரிக்கை அனுப்பும். இதயம் வேகமாக துடிக்கும், மூச்சு அதிகரிக்கும், தசைகள் இறுகும், உடல் முழுவதும் சண்டையிடவோ அல்லது ஓடிவிடவோ தயாராகிவிடும். அந்த காலத்தில் இது உயிரை காப்பாற்றியது. ஆனால் இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. உங்கள் மூளை இன்னும் அந்த பழைய உலகத்தில் வாழ்கிறது. அதற்கு ஒரு புலிக்கும் ஒரு விமர்சனத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. அதற்கு ஒரு காட்டு விலங்கின் தாக்குதலுக்கும் ஒரு அவமானப்படுத்தும் கருத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. உங்கள் மேலதிகாரி ஒரு கடுமையான செய்தி அனுப்பினால் மூளை அதை உயிருக்கு ஆபத்து போல் எடுத்துக்கொள்கிறது. ஒரு நண்பர் உங்களை புறக்கணித்தால் மூளை அதை அபாயமாக பார்க்கிறது. ஒருவர் உங்கள் கருத்தை எதிர்த்தால் மூளை அதை தாக்குதல் என்று புரிந்து கொள்கிறது. அதனால்தான் சில வினாடிகளிலேயே கோபம் வெடிக்கிறது, சில நொடிகளிலேயே மனம் உடைகிறது, சில நொடிகளிலேயே பயம் உருவாகிறது. இந்த நிகழ்வை சில ஆய்வாளர்கள் மூளை கடத்தல் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்கள் பகுத்தறிவு மூளை கட்டுப்பாட்டை இழக்கிறது. உணர்ச்சிகள் தான் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து விடுகின்றன. அதனால்தான் கோபம் வந்த பிறகு நான் அப்படி ஏன் பேசினேன் என்று கேட்கிறீர்கள். அந்த நேரத்தில் பேசியது உங்கள் அறிவு அல்ல, உங்கள் உணர்ச்சிதான். இன்னும் ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. உங்கள் மூளை ஒரு சிறந்த பாதுகாவலன், ஆனால் ஒரு மோசமான ஆசிரியன். அது தவறான பாடங்களை கூட கற்றுக்கொள்கிறது. ஒரு முறை நீங்கள் ஒரு கூட்டத்தில் அவமானப்பட்டதாக உணர்ந்தால் அடுத்த கூட்டத்திற்கே செல்ல மூளை தயங்கும். ஒரு முறை காதலில் காயப்பட்டால் அடுத்த நல்ல மனிதரையும் சந்தேகப்படத் தொடங்கும். ஒரு முறை தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியையே தவிர்க்கச் சொல்லும். ஏனென்றால் மூளையின் நோக்கம் வெற்றி அல்ல, பாதுகாப்பு. அதற்கு மகிழ்ச்சி முக்கியமில்லை, உயிர் பிழைப்புதான் முக்கியம். இதனால் தான் பலர் தங்களுடைய கடந்த காலத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். ஒரு பழைய காயம் இன்றைய வாழ்க்கையையும் பாதிக்கிறது. ஒரு பழைய அவமானம் இன்றைய தன்னம்பிக்கையையும் அழிக்கிறது. ஒரு பழைய தோல்வி இன்றைய கனவுகளையும் தடுத்து நிறுத்துகிறது. இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், உங்கள் மூளை நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களையே அதிகமாக நினைவில் வைத்துக்கொள்ளும். 10 பேர் உங்களை பாராட்டினாலும் ஒருவர் விமர்சித்தால் அந்த ஒருவரின் வார்த்தைதான் இரவு முழுவதும் உங்கள் மனதில் ஓடும். ஒரு நாளில் நடந்த 100 நல்ல விஷயங்களை மறந்துவிடலாம். ஆனால் ஒரு கெட்ட சம்பவத்தை வருடக்கணக்கில் நினைவில் வைத்திருக்கலாம். ஏன்? ஏனென்றால் பழங்காலத்தில் ஆபத்தை மறப்பது உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. அதனால் மூளை எதிர்மறை விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொண்டது. ஆனால் இன்று அது நம்மை தேவையில்லாமல் கவலைப்பட வைக்கிறது, தேவையில்லாமல் கோபப்பட வைக்கிறது, தேவையில்லாமல் மன அழுத்தத்தில் தள்ளுகிறது. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. உணர்ச்சி பகுதி மிக வேகமாக செயல்படும், பகுத்தறிவு பகுதி மெதுவாக செயல்படும். அதனால்தான் முதலில் கோபம் வருகிறது, பிறகுதான் யோசனை வருகிறது. முதலில் பயம் வருகிறது, பிறகுதான் உண்மை புரிகிறது. முதலில் கண்ணீர் வருகிறது, பிறகுதான் பிரச்சினை அவ்வளவு பெரியதல்ல என்று தெரிகிறது. அதனால்தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினமாக தோன்றுகிறது. அது உங்களுடைய தவறு அல்ல, அது மூளையின் இயல்பான அமைப்பு. ஆனால் இதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கதையின் மிக முக்கியமான பகுதி இன்னும் இருக்கிறது.
உங்கள் மூளை மாறக்கூடியது, புதிய பாதைகளை உருவாக்கக்கூடியது, புதிய பழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடியது. இன்று நீங்கள் எளிதாக கோபப்படுகிறீர்கள் என்றால் நாளை அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பயம் உங்களை கட்டுப்படுத்துகிறது என்றால் நாளை நீங்கள் பயத்தை கட்டுப்படுத்தலாம். இன்று உணர்ச்சிகள் உங்களை வழிநடத்துகின்றன என்றால் நாளை நீங்கள் உணர்ச்சிகளை வழிநடத்தலாம். இதற்கான ரகசியம் ஒன்றுதான். தூண்டுதலுக்கும் உங்கள் பதிலுக்கும் நடுவில் இருக்கும் அந்த சிறிய இடைவெளி. ஒருவர் உங்களை அவமானப்படுத்துகிறார், ஒரு கெட்ட செய்தி வருகிறது, ஒரு பிரச்சனை உருவாகிறது. அந்த நொடியில் நீங்கள் உடனே செயல்படாமல் சில வினாடிகள் நின்று யோசிக்க முடிந்தால் அங்கேதான் உங்கள் உண்மையான சக்தி பிறக்கிறது. அங்கேதான் உங்கள் சுதந்திரம் ஆரம்பிக்கிறது. அங்கேதான் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு மீண்டும் உங்கள் கைக்கு வருகிறது. ஏனென்றால் உங்களை அழிப்பது உங்கள் உணர்ச்சிகள் அல்ல, அவற்றை கேள்வி கேட்காமல் பின்பற்றுவதுதான். அத்தியாயம் 3. உணர்ச்சி மேலாண்மையின் 4 நிலைகள். ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரிந்த 2 பேரை நினைத்து பாருங்கள். ஒருவர் சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவார். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே பதில் சொல்லிடுவார், பிறகு வருத்தப்படுவார். மற்றொருவர் அதே சூழ்நிலையை அமைதியாக கையாளுவார். அவருக்கும் கோபம் வரும், அவருக்கும் ஏமாற்றம் வரும், ஆனால் அவர் உடனே வெடிக்க மாட்டார். இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒருத்தருக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றன, மற்றொருத்தருக்கு உணர்ச்சிகள் இல்லை என்பதா? இல்ல, இருவருக்கும் ஒரே மாதிரியான உணர்ச்சிகள் தான். வித்தியாசம் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான். பெரும்பாலான மக்கள் உணர்ச்சி கட்டுப்பாடு என்பது ஒரு ஸ்விட்ச் மாதிரி என்று நினைக்கிறாங்க. ஒன்னு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இருக்கக்கூடாது. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உணர்ச்சி மேலாண்மை என்பது ஒரு பயணம். ஒரே நாளில் யாரும் அமைதியான மனிதராக மாறிவிட மாட்டார்கள். அது படிப்படியாக வளரக்கூடிய ஒரு திறமை. அந்த பயணத்தில் 4 முக்கிய நிலைகள் இருக்கின்றன. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால்தான் அடுத்த நிலைக்கு நகர முடியும். நிலை 1, அறியாமை எதிர்வினை. இது மிகவும் ஆபத்தான நிலை. ஏனென்றால் இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் என்பதே தெரியாது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில்தான் வாழ்கிறார்கள். கோபம் வந்தால் கத்துவார்கள், பயம் வந்தால் ஓடிவிடுவார்கள், சோகம் வந்தால் கைவிட்டு விடுவார்கள், ஆசை வந்தால் யோசிக்காமல் முடிவு எடுப்பார்கள். அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? நான் இப்படித்தான், என்னோட குணமே இது, எனக்கு கோபம் வந்தா நான் என்ன செய்ய முடியும்? இந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக மாறிவிடும். ஒருவர் அவர்களை அவமானப்படுத்தினால் உடனே எதிர்த்து பேசுவார்கள். ஒருவர் விமர்சித்தால் உடனே மனம் உடைந்து போயிடுவார்கள். ஒருவர் பாராட்டவில்லை என்றால் உடனே வெறுப்படைவார்கள். அவர்கள் எப்போதும் வெளிப்புற சூழ்நிலைகளால் இயக்கப்படுகிறார்கள். ஒரு பொம்மையை நூலால் ஆட்டுவது போல அவர்களுடைய உணர்ச்சிகள் அவர்களை ஆட்டிக்கொண்டு இருக்கும். அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியாது. அது என்னவென்றால், உணர்ச்சி என்பது ஒரு உணர்வு மட்டுமே, அது உண்மை அல்ல. கோபம் வந்ததால் நீங்கள் சரி என்று அர்த்தமில்லை. பயம் வந்ததால் ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தமில்லை. ஆனால் இந்த நிலையில் இருப்பவர்கள் இதை நம்ப மாட்டார்கள். அவர்களுடைய உணர்ச்சிதான் அவர்களுடைய உலகம். அதனால்தான் இவர்களோடு வாழ்பவர்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். இவர் எப்போது வெடிப்பார் என்று தெரியாது, இவர் என்ன பேசுவார் என்று தெரியாது என்ற பயம் மற்றவர்களுக்கு இருக்கும். அந்த பயம் உறவுகளை மெதுவாக அழிக்க ஆரம்பிக்கும். நிலை 2, தெரிந்தே எதிர்வினை ஆற்றுதல். இந்த நிலை இன்னும் கொஞ்சம் சிக்கலானது. ஏனென்றால் இங்கே விழிப்புணர்வு இருக்கிறது, ஆனால் கட்டுப்பாடு இல்லை. இந்த நிலையில் இருக்கும் மனிதர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறிவார்கள், ஆனால் அதை கைவிட முடியாது. கோபப்படுகிறார்கள், கோபப்படக்கூடாது என்று தெரியும், ஆனால் கோபப்படுகிறார்கள். பிறகு வருத்தப்படுகிறார்கள், அடுத்த முறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் மீண்டும் அதையே செய்கிறார்கள். உதாரணமாக,
ஒருவர் கோபத்தில் தன் வாழ்க்கை துணையிடம் கடுமையாக பேசுகிறார். பேசிக் கொண்டிருக்கும் போதே நான் இதை சொல்லக்கூடாது என்று உள்ளுக்குள்ள தெரியும், ஆனால் நிறுத்த முடியாது. பிறகு அமைதியான பிறகு மன்னிச்சுக்கோ என்று சொல்வார். ஆனால் காயம் ஏற்கனவே உருவாகிவிட்டிருக்கும். இவர்கள் அடிக்கடி ஒரு காரணத்தை சொல்வார்கள். நான் தப்புதான் செய்தேன், ஆனா அவனும் என்னை தூண்டினான். நான் கோபப்பட்டேன் தான், ஆனா அவனுக்கு அது தேவைதான். இப்படி தங்கள் செயல்களை நியாயப்படுத்த முயற்சிப்பார்கள். உண்மையில் அவர்கள் போராடுவது மற்றவர்களோடு அல்ல, தங்கள் சொந்த மனதோடுதான். இந்த நிலையில் நீண்ட காலம் இருப்பது மிகவும் சோர்வை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஒவ்வொரு தவறுக்கு பிறகும் குற்ற உணர்வு வரும். தன்னை பற்றிய மரியாதை குறைய ஆரம்பிக்கும். என்னால ஏன் மாற முடியல என்ற கேள்வி உள்ளுக்குள் எழும். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இந்த கேள்வியே அடுத்த நிலைக்கான கதவு. நிலை 3, விழிப்புணர்வுடன் பதிலளித்தல். இதுதான் உண்மையான மாற்றம் தொடங்கும் இடம். இங்கே இருக்கும் மனிதர்களுக்கும் கோபம் வரும், பயம் வரும், ஏமாற்றம் வரும். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கும். அவர்கள் உடனே செயல்பட மாட்டார்கள். அவர்கள் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குவார்கள். யாராவது அவமானப்படுத்தினால் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள். முதலில் மூச்சை கவனிப்பார்கள். முதலில் சூழ்நிலையை பார்ப்பார்கள். பிறகு பதிலளிப்பார்கள். அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. உணர்ச்சிகள் தகவல்கள் மட்டுமே, அவை கட்டளைகள் அல்ல. கோபம் வந்திருக்கிறது, சரி, அது ஒரு தகவல். ஆனால் அதற்காக கத்த வேண்டும் என்பது கட்டாயமில்லை. பயம் வந்திருக்கிறது, சரி, அது ஒரு தகவல். ஆனால் அதற்காக ஓடிப்போக வேண்டும் என்பது அவசியமில்லை. இந்த நிலையில் இருக்கும் மனிதர்கள் தங்களுடைய நீண்டகால இலக்குகளை நினைப்பார்கள். இப்போது நான் சொல்லப் போகும் வார்த்தை இந்த உறவை காப்பாற்றுமா? இந்த முடிவு என்னுடைய எதிர்காலத்திற்கு உதவுமா என்று தங்களை கேட்டுக்கொள்வார்கள். அதனால் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் அமைதி அதிகமாக ஆரம்பிக்கும், உறவுகள் வலுவாக ஆரம்பிக்கும், முடிவுகள் புத்திசாலித்தனமாக மாறும். ஆனால் இதற்கு தொடர்ந்து பயிற்சி தேவை. ஒரு நாள் பயிற்சி செய்தால் போதாது. இது தினசரி மனப்பயிற்சி. உடற்பயிற்சியால் தசைகள் வளர்வது போல விழிப்புணர்வு பயிற்சியால் மன வலிமை வளரும். நிலை 4, உணர்ச்சி மாற்றம். இதுதான் மிக உயர்ந்த நிலை. இந்த நிலையில் இருக்கும் மனிதர்கள் உணர்ச்சிகளை வெறும் கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அவற்றை தங்களுடைய சக்தியாக மாற்றுகிறார்கள். மற்றவங்கள் கோபப்படுகிற இடத்துல இவங்க ஊக்கத்தை பார்க்கிறாங்க. மற்றவங்கள் பயப்படுகிற இடத்துல இவங்கள் வாய்ப்பை பார்க்கிறார்கள். மற்றவர்கள் தோல்வியை பார்க்கிற இடத்துல இவர்கள் பாடத்தை பார்க்கிறார்கள். ஒருவர் இவர்களை விமர்சித்தால் அவர்கள் உடனே தற்காப்பு நிலைக்கு போக மாட்டார்கள். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்பார்கள். ஒரு தோல்வி வந்தால் ஏன் எனக்கு மட்டும் இது நடந்தது என்று அழமாட்டார்கள். இது என்னை என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது என்று கேட்பார்கள். கோபம் இவர்களுக்கு அழிக்கும் சக்தி அல்ல, செயல்பட வைக்கும் சக்தி. பயம் இவர்களுக்கு தடையாக இல்லை, தயாராக இருக்க நினைவூட்டும் மணி. ஏமாற்றம் இவர்களுக்கு முடிவு அல்ல, புதிய திசையை காட்டும் ஆசிரியர். இவர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைகள் அல்ல, உணர்ச்சிகளின் இயக்குனர்கள், தங்களுடைய மன உலகத்தின் தலைவர்கள். நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? இந்த 4 நிலைகளில் ஒன்றில் நீங்கள் இருக்கலாம், அல்லது வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு நிலைகள் இருக்கலாம். வேளையில் நீங்கள் 3வது நிலையில் இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் முதல் நிலையில் இருக்கலாம். பண விஷயங்களில் அமைதியாக இருக்கலாம், ஆனால் உறவுகளில் உணர்ச்சி வசப்படலாம். அது சாதாரணம். முக்கியமானது முழுமை அல்ல, முன்னேற்றம். முதல் நிலையிலிருந்து 2வது நிலைக்கு நகர்வது ஒரு வெற்றி. 2வது நிலையிலிருந்து 3வது நிலைக்கு நகர்வது ஒரு பெரிய வெற்றி. 3வது நிலையிலிருந்து 4வது நிலைக்கு நகர்வது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெற்றி. உடலை வலிமையாக்க ஜிம்முக்கு போவது போல மனதை வலிமையாக்க இந்த பயிற்சி தேவை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் தரம் உங்கள் உணர்ச்சிகளின் தரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் உணர்ச்சிகளின் தரம்
அவற்றை நீங்கள் எவ்வளவு நன்றாக கையாளுகிறீர்கள் என்பதால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அத்தியாயம் 4. உடனடி கட்டுப்பாட்டிற்கான ஸ்டாப் முறை. இதுவரைக்கும் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டோம். உணர்ச்சிகள் நம்முடைய எதிரி இல்லை, ஆனால் அவற்றை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதுதான் நம்முடைய பிரச்சனை. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. சரி, கோபம் வந்துவிட்டது, பயம் வந்துவிட்டது, ஏமாற்றம் வந்துவிட்டது. அந்த நொடியில் என்ன செய்வது? ஏனென்றால் புத்தகங்கள் எழுதப்பட்ட அறிவுரைகள் எல்லாம் அமைதியான நேரத்துல நன்றாக தோன்றும். ஆனால் நிஜ வாழ்க்கையில யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்கள் வாழ்க்கை துணை காயப்படுத்தும் வார்த்தை பேசும்போது, உங்கள் மேலதிகாரி உங்களை அநியாயமாக விமர்சிக்கும் போது, உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும் போது, கைகள் நடுங்கும் போது, கோபம் தலைக்கு ஏறும்போது, அப்போது தத்துவங்கள் எதுவும் நினைவுக்கு வராது. அப்போது உங்களுக்கு தேவைப்படுவது ஒரு எளிமையான கருவி, அவசர நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனப்பயிற்சி. அதுதான் ஸ்டாப் முறை. இந்த 4 எழுத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வருட வருத்தங்களை தவிர்க்க உதவும். ஒரு நிமிடத்தில் உறவுகளை உடைப்பதிலிருந்து காப்பாற்றும். ஒரு கோபமான முடிவால் எதிர்காலத்தை அழிப்பதிலிருந்து காப்பாற்றும். அதை இப்போது விரிவாக பார்ப்போம். எஸ், ஸ்டாப். நிறுத்துங்கள். உணர்ச்சிகளை வெல்லும் முதல் படி செயல்படுவதை நிறுத்துவது. இது கேட்க மிகவும் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது மிகவும் சக்தி வாய்ந்த செயல். ஏனென்றால் கோபம் உங்களை அவசரப்படுத்தும், பயம் உங்களை ஓட வைக்கும், ஏமாற்றம் உங்களை உடனடியாக ஏதாவது செய்ய தூண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை எதுவும் செய்யாமல் இருப்பது. நீங்கள் கோபமாக ஒரு செய்தியை தட்டச்சு செய்து கொண்டிருக்கிறீர்களா? நிறுத்துங்கள். அனுப்பாதீர்கள். நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? நிறுத்துங்கள். அடுத்த வார்த்தையை சொல்லாதீர்கள். நீங்க ஒருவருக்கு தொலைபேசியில் கோபமா பேச போறீங்களா? நிறுத்துங்கள். அந்த அழைப்பை சில நிமிடங்கள் தள்ளி போடுங்கள். ஏன் தெரியுமா? உணர்ச்சிகள் பெரும்பாலும் உடனடி நடவடிக்கையை விரும்பும். அமைதி மற்றும் இடைவெளியை விரும்பும். அந்த இடைவெளியை உருவாக்குவதுதான் முதல் வெற்றி. ஒரு நிமிடம் அமைதியாக இருப்பதால் நீங்கள் பலவீனமாக மாற மாட்டீர்கள். மாறாக அது உங்கள் வலிமையின் அடையாளம். நிறைய பேர் உடனே பதில் சொல்றதையே தைரியம் என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையான தைரியம் உடனே பதில் சொல்ல வேண்டிய ஆசையை கட்டுப்படுத்துவதுதான். டேக் அ பிரெத். மூச்சை கவனியுங்கள். நிறுத்திய பிறகு அடுத்தபடி மூச்சு. இது சாதாரண மூச்சு அல்ல. உங்கள் உடலுக்கும் மூளைக்கும் ஒரு செய்தி அனுப்பும் மூச்சு. ஆபத்தில்லை, அமைதியாக இரு என்ற செய்தி. கண்களை மெதுவாக மூடுங்கள். மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்கள். 4 வரை எண்ணுங்கள். 1, 2, 3, 4. பிறகு சிறிது நேரம் நிறுத்துங்கள். அதன் பிறகு மெதுவாக 6 வரை எண்ணிக்கொண்டே மூச்சை வெளியே விடுங்கள். இதை 3 முறை செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் மீண்டும். சில வினாடிகளில் உடலில் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். இதய துடிப்பு குறையும், தசைகள் தளரும், மூளையின் அவசர எச்சரிக்கை அமைப்பு மெதுவாக அமைதியாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உணர்ச்சியை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் மூச்சை கட்டுப்படுத்த முடியும். மூச்சை கட்டுப்படுத்தினால் உடலை கட்டுப்படுத்தலாம். உடலை கட்டுப்படுத்தினால் மனதையும் அமைதிப்படுத்தலாம். ஓ, அப்சர்வ். கவனியுங்கள். இப்போதுதான் மிகவும் முக்கியமான பகுதி வருகிறது. சூழ்நிலையை ஒரு சாட்சியாக நின்று பாருங்கள். உங்களை நீங்களே கேளுங்கள். உண்மையில் என்ன நடந்தது? நான் என்ன நினைக்கிறேன்? நான் என்ன உணர்கிறேன்? இவை ரெண்டும் ஒன்றா? ஏனென்றால் நிறைய நேரங்களில் நமக்கு கோபத்தை உருவாக்குவது உண்மை அல்ல, உண்மையை பற்றிய நம்முடைய விளக்கம்தான். ஒரு நண்பர் உங்கள் செய்திக்கு பதில் அளிக்கவில்லை. உண்மை என்ன? பதில் வரவில்லை. அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய மனம் என்ன சொல்கிறது? அவன் என்னை மதிக்கவில்லை, என்னை புறக்கணிக்கிறான், அவனுக்கு நான் முக்கியமில்லை. இவையெல்லாம் உண்மை அல்ல. இவை நம்முடைய கற்பனைகள். அதனாலதான் இந்த நிலையில் நீங்கள் ஒரு துப்பறியும் அதிகாரி போல இருக்க வேண்டும்.
நீதிபதி போல அல்ல. முடிவு எடுக்காமல் கவனிக்க வேண்டும். கோபம் வந்திருக்கிறது. சரி, அதை கவனியுங்கள். பயம் வந்திருக்கிறது. சரி, அதை கவனியுங்கள். அதை எதிர்க்க வேண்டாம். அதை அடக்க வேண்டாம். வெறுமனே கவனியுங்கள். ஏனென்றால் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் நொடியிலி நீங்கள் உணர்ச்சியிலிருந்து கொஞ்சம் தூரமாக நிற்க ஆரம்பிக்கிறீர்கள். அதுதான் கட்டுப்பாட்டின் தொடக்கம். பி புரோசீட், தொடருங்கள். இப்போது தான் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, உங்கள் மதிப்புகள் மற்றும் இலக்குகளின் அடிப்படையில். உங்களை நீங்களே கேளுங்கள். இப்போது நான் செய்ய போகும் செயல் நாளை எனக்கு பெருமை தருமா? இந்த வார்த்தை இந்த உறவை வலுப்படுத்துமா? இந்த முடிவு என் எதிர்காலத்திற்கு உதவுமா? இந்த கேள்விகள் உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். சில நேரங்களில் நீங்கள் பேசுவீர்கள். சில நேரங்களில் அமைதியாக இருப்பீர்கள். சில நேரங்களில் மன்னிப்பு கேட்பீர்கள். சில நேரங்களில் அந்த இடத்தை விட்டு விலகுவீர்கள். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் அது உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்காது, விழிப்புணர்வின் அடிப்படையில் இருக்கும். அதுதான் வித்தியாசம். இந்த முறையின் உண்மையான சக்தி. முதல் முறை இதை முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்காமல் போகலாம். 2வது முறை மறந்துவிடலாம். 3வது முறை பாதியில தான் நினைவுக்கு வரலாம். அது பரவாயில்லை. ஏனென்றால் உணர்ச்சி கட்டுப்பாடு ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு பயிற்சி. ஒரு நாள் ஜிம்முக்கு போனால் உடல் வலிமை வராது. அதே போல ஒரு முறை ஸ்டாப் முறையை பயன்படுத்தினால் மன வலிமையும் வராது. ஆனால் தினமும் பயன்படுத்த ஆரம்பித்தால் ஒரு அதிசயம் நடக்கும். முன்பு ஒரு விஷயத்துக்கு உடனே கோபப்பட்ட நீங்கள் இப்பொழுது நிதானமாக இருப்பீர்கள். முன்பு பயம் வந்தால் ஓடிய நீங்கள் இப்பொழுது தைரியமாக நிற்பீர்கள். முன்பு உணர்ச்சிகள் உங்களை இயக்கின. இப்பொழுது நீங்கள் உணர்ச்சிகளை இயக்குவீர்கள். அந்த மாற்றம்தான் உண்மையான சுதந்திரம். ஏனென்றால் வாழ்க்கையை அழிப்பது கோபம் அல்ல, பயம் அல்ல, ஏமாற்றமும் அல்ல. அவற்றுக்கு உடனே அடிபணிவதுதான். அந்த அடிமைத்தனத்தை உடைக்க உதவும் மிக எளிமையான ஆயுதம்தான் இந்த ஸ்டாப் முறை. அத்தியாயம் 5, உணர்ச்சி ஒழுங்குமுறைக்கான மேம்பட்ட உத்திகள். முந்தைய அத்தியாயத்தில் நாம் ஸ்டாப் முறையை பார்த்தோம். அது அவசர நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முதல் உதவி பெட்டி மாதிரி. கோபம் திடீரென்று வந்தால், பயம் திடீரென்று வந்தால், உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டை மீறும்போது அது உங்களை உடனடியாக காப்பாற்றும். ஆனால் வாழ்க்கையில் வெறும் தீயை அணைப்பது மட்டும் போதாது. தீ எதனால் உருவாகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உணர்ச்சிகள் உங்களை அடிக்கடி தாக்காமல் இருக்கும். அதனால்தான் இப்போது நாம் இன்னும் ஆழமான சில உத்திகளை பார்க்கப் போகிறோம். இந்த உத்திகள் வெறும் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் முழு மன அமைப்பையும் மெதுவாக மாற்றுவதற்காக. உணர்ச்சிகளுக்கு எதிராக போராடுவதற்காக அல்ல, அவற்றோடு புத்திசாலித்தனமாக வேலை செய்வதற்காக. 1. சிந்தனையை மாற்றுதல். நிறைய பேர் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். அவர்கள் கோபத்துக்கு காரணம் மற்றவர்கள் என்று நினைக்கிறார்கள். பயத்துக்கு காரணம் சூழ்நிலை என்று நினைக்கிறார்கள். ஏமாற்றத்துக்கு காரணம் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு நிகழ்வு நமக்கு நேரடியாக உணர்ச்சியை உருவாக்குவதில்லை. அந்த நிகழ்வுக்கு நாம் கொடுக்கும் அர்த்தம்தான் உணர்ச்சியை உருவாக்குகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது ஒருவரோ அலைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே உங்கள் மனம் என்ன சொல்லலாம்? அவருக்கு நான் முக்கியமில்லை. நான் பேசுறதை அவர் மதிக்கலை. என்னை அலட்சியப்படுத்துகிறார். இந்த விளக்கத்தை நீங்கள் நம்பினால் உடனே கோபம் அல்லது ஏமாற்றம் வரும். ஆனால் அதே சம்பவத்திற்கு வேறு விளக்கமும் இருக்கலாம். ஒருவேளை அவர் ஒரு அவசர செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் கருத்துக்களை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இப்போது கவனியுங்கள், நிகழ்வு மாறவில்லை, ஆனால் விளக்கம் மாறிவிட்டது. அதனால் உணர்ச்சியும் மாறிவிட்டது. வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம் உண்மையால் கஷ்டப்படுவதில்லை, நம்முடைய விளக்கத்தால் தான் கஷ்டப்படுகிறோம். அதனால தான் உங்களுக்குள் ஒரு பழக்கத்தை உருவாக்குங்கள். ஏதாவது உங்களை கோபப்படுத்தும் போது உங்களையே கேளுங்கள், இதற்கு வேறு என்ன விளக்கம் இருக்க முடியும்?
இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கும். 2. உணர்ச்சிகளுக்கு பெயரிடுதல். இது மிகவும் எளிமையானது, ஆனால் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. பெரும்பாலான மக்கள் என்ன சொல்வார்கள்? எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, எனக்கு மனசு சரியில்லை. ஆனால் இது தெளிவான விளக்கம் அல்ல. நீங்கள் உண்மையில் என்ன உணர்கிறீர்கள்? கோபமா, ஏமாற்றமா, பதற்றமா, பொறாமையா, அவமானமா, தனிமையா, பயம்தானா? நிறைய நேரங்களில் நாம் கோபம் என்று நினைப்பது உண்மையில் காயப்பட்ட உணர்வாக இருக்கும். நாம் வெறுப்பு என்று நினைப்பது உண்மையில் ஏமாற்றமாக இருக்கும். அதனால்தான் அடுத்த முறை உணர்ச்சி வந்தால் நிறுத்தி உங்களையே கேளுங்கள், நான் இப்போது சரியாக என்ன உணர்கிறேன்? அதற்கு தெளிவான பெயர் கொடுங்கள். நான் கோபமாக இருக்கிறேன், நான் பதற்றமாக இருக்கிறேன், நான் நிராகரிக்கப்பட்டது போல உணர்கிறேன். விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் ஒரு உணர்ச்சிக்கு பெயர் வைக்கும் நொடியில் அதன் பிடி கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். என்றால் நீங்கள் அந்த உணர்ச்சியாக இல்லாமல் அதை கவனிக்கும் மனிதராக மாறுகிறீர்கள். 3. உடல் ரீதியான கட்டுப்பாடு. ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உணர்ச்சிகள் உடலில் ஆரம்பிக்கின்றன, பிறகுதான் மனசில் தெரிகின்றன. நீங்க கோபப்படும் பொழுது முதலில் இதயம் வேகமாக துடிக்கிறது, தசைகள் இறுகுகின்றன, மூச்சு வேகமாகிறது. அதன் பிறகுதான் கோபம் அதிகரிக்கிறது. அதனால தான் உடலை மாற்றினால் உணர்ச்சியையும் மாற்ற முடியும். கோபமாக இருக்கும்போது நிமிர்ந்து நிற்க முயற்சி செய்யுங்கள். தோள்களை தளர்த்துங்கள். மெதுவாக நடக்க ஆரம்பியுங்கள். ஆழமாக மூச்சு விடுங்கள். ஒரு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள். சில நிமிடங்கள் வெளியே நடந்து வாருங்கள். இவை சாதாரண செயல்கள் போல தோன்றலாம், ஆனால் உங்கள் உடலுக்கு ஒரு புதிய தகவலை அனுப்புகின்றன. ஆபத்து இல்லை, அமைதியாக இரு என்று. அதனால் உணர்ச்சிகளின் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். 4வது கவனத்தை மாற்றுதல். உங்கள் மனம் ஒரு ஒளிவிளக்கு மாதிரி. அது எதை நோக்கி ஒளியை பாய்ச்சுகிறதோ அது பெரிதாக தெரியும். நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி தொடர்ந்து யோசித்து கொண்டே இருந்தால் அது இன்னும் பெரியதாக தோன்றும். அதேபோல் ஒரு அவமானத்தை பற்றி தொடர்ந்து நினைத்தால் அது மனதில் மீண்டும் மீண்டும் உயிர் பெறும். அதனால தான் சில நேரங்களில் தீர்வு யோசிப்பது அல்ல, கவனத்தை மாற்றுவது. நடக்கப் போங்கள், ஒரு புத்தகம் படியுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், இசை கேளுங்கள், நண்பருடன் பேசுங்கள். ஏனென்றால் சில உணர்ச்சிகள் சிந்திப்பதால் தீராது, நேரமும் தூரமும் கொடுத்தால்தான் தீரும். 5. முன்னரே மனப்பயிற்சி செய்தல். உணர்ச்சிகளை வெல்வது போர்க்களத்தில் ஆரம்பிக்காது, போருக்கு முன்பே ஆரம்பிக்கும். ஒரு விளையாட்டு வீரர் போட்டி நாளில் மட்டும் பயிற்சி செய்வதில்லை, தினமும் பயிற்சி செய்கிறார். அதேபோல உங்களை கோபப்படுத்தும் சூழ்நிலைகளை முன்கூட்டியே கற்பனை செய்யுங்கள். யாராவது என்னை விமர்சித்தால் நான் என்ன செய்வேன்? யாராவது என்னை அவமானப்படுத்தினால் நான் எப்படி பதிலளிப்பேன்? எனக்கு பயம் வந்தால் என்ன செய்வேன் என்று மனதில் பயிற்சி செய்யுங்கள். இது உண்மையான சூழ்நிலை வந்தபோது உங்களை தயார் நிலையில் வைத்திருக்கும். 6. நீண்டகால பார்வையை வளர்த்தல். உணர்ச்சிகள் எப்போதும் இப்போதைய நிமிடத்தை மட்டுமே பார்க்கும். பகுத்தறிவு எதிர்காலத்தையும் பார்க்கும். அதனால்தான் கோபம் சொல்லும், இப்பவே பதில் கொடு. ஆனால் அறிவு கேட்கும், இந்த பதில் 1 வருடத்துக்கு பிறகும் சரியானதாக தோன்றுமா? பயம் சொல்லும், முயற்சி செய்யாதே. ஆனால் அறிவு கேட்கும், 5 வருடத்துக்கு பிறகு இந்த வாய்ப்பை தவறவிட்டதற்காக நான் வருத்தப்படுவேனா? இந்த கேள்விகள் உணர்ச்சிகளின் சக்தியை குறைத்து உங்கள் எதிர்காலத்தின் குரலை கேட்க உதவும். உண்மையான இலக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உணர்ச்சிகளை அழிப்பது இலக்கு அல்ல, உணர்ச்சிகள் இல்லாமல் வாழ்வதும் இலக்கு அல்ல. கோபம், பயம், ஏமாற்றம், சோகம் இவை எல்லாமே மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி. பிரச்சினை உணர்ச்சிகளில் இல்லை, அவற்றை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. உணர்ச்சிகள் உங்கள் எஜமானனாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஆலோசகராக இருக்கலாம். முடிவு உங்கள் கையில் இருக்கிறது.
மன வலிமை என்பது எதையும் உணராமல் இருப்பது அல்ல. எல்லாவற்றையும் உணர்ந்தாலும் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தேர்ந்தெடுக்கும் திறன்தான் உண்மையான மன வலிமை. இந்த வீடியோ முழுவதும் நாம் ஒரு முக்கியமான உண்மையை பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையை அழிப்பது உங்கள் கோபம் இல்லை, உங்கள் பயம் இல்லை, உங்கள் சோகம் கூட இல்லை. அவற்றின் கட்டுப்பாட்டை உங்கள் கையில் இருந்து இழந்து விடுவதுதான். சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகப்பெரிய எதிரி வெளியில் இருக்கும் யாரோ ஒருவர் அல்ல, நமக்குள்ளே இருக்கும் கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகள்தான். ஒரு நிமிட கோபம் பல வருட உறவை உடைக்க முடியும். ஒரு நிமிட பயம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பறிக்க முடியும். ஒரு நிமிட அவசரம் பல வருட வருத்தத்தை உருவாக்க முடியும். ஆனால் அதே போல ஒரு நிமிட அமைதி ஒரு வாழ்க்கையே மாற்ற முடியும். அடுத்த முறை கோபம் வரும்போது உடனே பதில் சொல்லாதீர்கள். அடுத்த முறை பயம் வரும்போது உடனே பின்வாங்காதீர்கள். அடுத்த முறை வாழ்க்கை உங்களை தூண்டும் போது ஒரு நொடி நின்று யோசியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் நடுவில் நிற்பது சூழ்நிலைகள் அல்ல, உங்களுடைய பதில்தான். இன்று முதல் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வாழ்வதை நிறுத்துங்கள். அவற்றை கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஸ்டியரிங்கை அவற்றிடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் வெல்ல வேண்டிய மிகப்பெரிய போராட்டம் மற்றவர்களோடு அல்ல, உங்கள் சொந்த மனதோடு தான். அந்த போரில் வெற்றி பெற்றுவிட்டால் வாழ்க்கையின் பல போர்கள் தானாகவே வெற்றியாகிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை மாற்ற ஒரு வருடம் தேவையில்லை, ஒரு மாதம் தேவையில்லை, ஒரு வாரம் கூட தேவையில்லை. சில நேரங்களில் ஒரே ஒரு விழிப்புணர்வான முடிவு, ஒரே ஒரு அமைதியான பதில், ஒரே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தருணம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாறிவிடும். அந்த புதிய வாழ்க்கை இன்றே ஆரம்பிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கஷ்டப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்டில் பகிருங்கள். மன வலிமை, சுயக்கட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கையை மாற்றும் ஆழமான கருத்துக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள்.